அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி மாத பலன். வரக்கூடிய மார்கழி மாசம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். கால புருஷனுக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சி ஆகுறதுதான் மார்கழி மாசங்கிறாங்க. பொதுவா இந்த மாசம் விசேஷம், டேரக்டா சொல்றேன், விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது இறைவனுக்கு உகந்த மாசங்கிறாங்க. இந்த மார்கழி மாசத்தை என்ன இறைவனுக்கு உகந்த மாசம், அதாவது தட்சணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. இப்ப தட்சணாயன காலம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மார்கழி மாசங்கிறது தட்சணாயன காலத்துல வரும். தேவர்கள் கண் விழிக்கக்கூடிய நேரம் தான் இந்த மார்கழி மாசம் சொல்றாங்க. எல்லா ஊர்லயும் கிராமத்திலயும் சரி டவுன்லயும் பாருங்க, இந்த மார்கழி மாசத்துல காலையில 4 மணிக்கு எல்லா கோவில்லையுமே பூஜைகள், விசேஷமான பூஜைகள் நடக்கும். அபிஷேகம், ஆராதனை பூஜை எல்லாமே பாருங்க சிறப்பா கொண்டாடுவாங்க. இந்த மார்கழி மாசம் மட்டும், மார்கழி மாசத்துல எல்லாருமே பாருங்க இந்த உபயம் எடுத்து பண்றது, எல்லா கோயிலும் விசேஷம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மார்கழி மாசம். அதனாலதான் இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த மாசங்கிறாங்க. அதனால எந்த ஒரு சுபகாரியுமே இந்த மாசத்துல எடுத்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் வழிபாடு மட்டும்தான் இந்த மாசத்துக்கு உகந்தது. இந்த மாசத்தை முடிச்சுதான் அடுத்த மாசம் தை மாசத்துல தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அதுதான் தேவர்களுக்கு காலை பொழுது. தை மாசங்கிறது காலை பொழுது. இப்ப இறைவன் கண் விழிச்சு பார்க்கக்கூடிய நேரம். அதனால எல்லாருமே அம்மன் அருள் டிவி அனைவரும் நேர்களுமே கண்டிப்பாக எல்லாருமே கோவில் வழிபாடு செய்யுங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே 4 மணிக்கு கோயிலுக்கு போங்க, சிவன் கோயில போய் வழிபாடு பண்ணி பாருங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். சிவபுராணத்தை கண்டிப்பா எல்லாருமே பாடுங்க, பாடி எல்லாருமே சிவனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசத்துல. இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. நம்ம அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பிரச்சனையும் கொடுக்குறோம், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய ராசிக்காரங்க எதுனா மகர ராசிக்காரங்க தான். இதுலயுமே நல்ல ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் மகர ராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. எப்படி இருந்தாலும் ஒரு லட்சியத்தை அடையாம விட மாட்டாங்க மகர ராசியை பொறுத்தவரை. இதுலயுமே தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த ராசி சரராசி, வேகமாக இயங்கக்கூடிய ராசி. அப்ப தன்னம்பிக்கை விடாத ஒரே ஒரு ராசினா மகர ராசி தான். தன்னம்பிக்கை, தன்மானம் இது எல்லாமே மகர ராசிக்கிட்ட உண்டு. ஒரு தைரிய குணமும் மகரத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன். இந்த மார்கழி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இறைவனுக்கு, இது விடிய காலை பொழுதும்பாங்க. இந்த மார்கழி மாசங்கிறது தேவர்களுக்கு காலை பொழுது, அதாவது தட்சிணாயன காலத்துல கடைசி மாசம் எதுனா இந்த மார்கழி மாசம்தான். இறைவன் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம். அதான் திருப்பள்ளி எழுச்சி. இந்த மாசத்துல கரெக்டா எல்லா கோவில்லையும் ஸ்தலத்திலையும் பாருங்க 4 மணி 4:30 மணிக்கு பூஜை எல்லா கோவில் சிறப்பாக நடைபெறும். அப்படிப்பட்ட மாசம் தான் இந்த மார்கழி மாதம். இது இறைவனுக்கு மட்டும் இந்த மாதம் உயர்ந்த மாதம். அப்படிப்பட்ட மார்கழி மாசத்துக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாச பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன் தான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்திய நடத்துதுன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலுமே ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுப்பது ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா மாத பலன் ஆங்கில மாதமா இருக்கட்டும், தமிழ் மாதமா இருக்கட்டும், எல்லா மாத பலன் நம்ம கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, அதனால சொல்றேன். இப்ப கிரக அமைப்பு பார்ப்போம். பொதுவா பாருங்க, உங்க ராசிலேயே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க உங்களுடைய ராசியில.
2ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது மகர ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 5ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ரிஷப ராசியில. அடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது 7ஆம் பாவகத்துல, அதுவும் கடக ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார். 11ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறார். விருச்சக ராசியில 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறார். இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் 2 கிரக பயிற்சி வருது பாருங்க. இந்த புதன் வந்து 20ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி சூரிய பகவானை சேர்ந்து 12ஆம் பாவத்துக்கு போறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் 2ஆம் பாவத்துக்கு கரெக்டா 13ஆம் தேதியே பயிற்சி ஆகி போறார். இதான் இந்த மாசத்துடைய மார்கழி மாசம் 13ஆம் தேதியே பயிற்சி ஆகி போறார். மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும். என்னைய பொறுத்தவரை இந்த மார்கழி மாசங்கிறது நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் நான் சொல்லுவேன். மார்கழி மாசத்துல பாருங்க, உங்க ராசியிலே சுக்கிரன், 2ஆம் இடத்துல சனி, சனி பகவான் வக்ர நிவர்த்தியானது நல்லது. இனிமேதான் உங்களுக்கு நல்ல யோகமே வருது. என்னைய பொறுத்தவரை குடும்ப ரீதியா வருமான ரீதியா நிறைய தடைகளை சந்திச்சிங்கல்ல, இனிமே சந்திக்க மாட்டீங்க. ஏன் வருமானத்தை சரியா, பொருளாதார வீழ்ச்சி சரியா இல்லைல்ல, ஏன்னா கடைசி பாத சனியில உங்களுக்கு முடிய போற தருவாயில இருக்காரு. நான் 6 மாசத்துல முடிய போகுது, உங்களுக்கு 3-4 மாசத்துல நான் 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்சிடும் கம்ப்ளீட்டா. ஏன்னா மார்ச் மாசம் கடைசியில தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி வருது. அதனால இந்த காலம் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நிறைய பேர் சனி பகவான் யார் ஜாதகம் சரியா இல்லையோ கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் இந்த இதை பார்த்தேன், குடும்பத்துல பிரச்சனையை பார்த்தேன், வழக்க பார்த்தேன், வம்ப பார்த்தேன், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, திருமண வாழ்க்கை சரியா அமையல, திருமண வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, கணவருக்கு உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை, இல்ல மனைவிக்கு உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மைகள், இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிட்டே போலாம். வேலை உத்தியோகத்திலே சரியா அமையல. இப்பவே நான் வேலை மாத்திருப்பாங்க இந்த 2 மாசத்துல பாருங்க. யாராச்சும் வேலையில உத்தியோகத்துல கலகம் வந்துருங்க பாருங்க. கேட்டா சொல்லுவாங்க மகர ராசிக்காரங்க, ஆமா எனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. வேலை உத்தியோக பிரச்சனை, ஒரு போராட்டம், தடைகள், படிப்புகள் ஒரு மந்தமான தன்மைகள், கமிஷன் வியாபாரம் சரியா இல்ல, தொழில் சரியா அமையல, இது மாதிரி நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லிட்டே போகலாம். மகரத்தை பொறுத்தவரை அவ்வளவு ஒரு விஷயத்த சந்திச்சவங்க யாருன்னா மகர ராசிக்காரா தான். இனிமே சந்திக்க மாட்டாங்க. மகர ராசிக்காரர் எல்லாமே வெற்றியா வருது. என்ன வருது? எல்லாமே வெற்றியா வருது. எதை எடுத்தாலும் வெற்றியா அடிக்குது. அடிச்சு தூள் கிளப்பக்கூடிய மாசம் தான் இந்த மகர ராசி. என்னைய பொறுத்தவரை இறைவன் உங்க பக்கம், நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. கரெக்டா பிளான் பண்ணும்போனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். கரெக்டா பிளான் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். எல்லாமே வெற்றியா போவாங்க. என்னை பொறுத்தவரை மகரத்துக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. ஏன்னா சுக்கரனுடைய பார்வை செவ்வாய் பகவானை பாக்குறாரு, நல்ல ஒரு பலம். அதை விட 2ஆம் இடத்துல சுக்கரன் போயிட்டாரா இன்னும் சூப்பரான பலம். 5-10 சூப்பரா இருக்கு. நீங்க நினைச்ச மனசுக்குள்ள விஷயம் வெளியில வருது, அவ்வளவுதான். நல்ல ஒரு சிந்தனையாற்றல், நல்ல ஒரு செயலாற்றல் எல்லாமே உங்களுக்கு தேடி வருது பாருங்க. மகரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங், கரெக்டா பிளான் பண்ணி போங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. என்னுடைய முதல் பலன் நான் என்ன சொல்லுவேன், சுபகாரியம் சுப செலவு இருக்கா இல்லையா? திருமண பேச்சு பேசி தை மாசத்துல திருமணத்தை முடிக்கணும். காரணம் ஒண்ணும் கிடையாது, ஒரு ராசி சுக்கரன் இருக்காரு, அதனால சொல்றேன். சுக்கரன் வந்துட்டாவே ஒண்ணு வண்டி வாங்கணுங்க, இல்ல வாகனம் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு அழகான பொருள் உங்க வீட்டுக்கு வாங்கணுங்க. ஏதோ பொண்ணோ பொருளோ நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வரணும் உங்களை தேடி. ஜாதக தசாபதி தான் இப்ப வந்துடும். ஏன்னா 13ஆம் தேதிக்கு 2ஆம் இடத்துல குடும்பத்துல போய் உட்கார்றாரு. அப்ப குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கணும்ல. அப்ப இடம் வாங்கணுமா, இல்ல வீடு வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, இது எல்லாமே இந்த மார்கழி மாசம் உங்களுக்கு சூப்பர் அமைஞ்சு வரும். தை மாசம் கிளம்பிடுவீங்க. இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வீட்டுல சுபகாரியம் நடக்குது, சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்புனா நல்லா இருக்கு. ஜாதக தசாபதினா தான் சூப்பரா இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசி, அதனால சொல்றேன். அப்ப இது எல்லாமே பர்ஃபெக்டா கொடுக்குறாரு. கடுமையா உழைங்க, உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வரும். திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாகும். காதல் திருமணமா, 2வது திருமணமா, எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வரும். எல்லாம் பேசி முடிச்சு நான் சொன்ன மாதிரி பாருங்க, தை மாசம் கல்யாணம் நடக்கலாம் என்னன்னு கேளுங்க. நிறைய பேருக்கு கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை. தை மாசம் மகர ராசிக்கு நிறைய பேருக்கு திருமண பேச்சு பேசி முடிச்சிருவாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிரும். அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும். இடம் பூமி மூலமா அலுவலகம் இருக்கும். நிறைய பேர் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸை பாத்தீங்க, அந்த வழக்கு பிரச்சனை இருக்காது. வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நல்ல அலுவலம் வந்து சாதகமா வந்து உங்க பக்கம் பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் உங்க பக்கம் சாதகமா இப்ப தீர்ப்பு எழுதுவாங்க. இது எல்லாமே சாதகமா வருது. கெட்டவர் கெட்டிடம் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு யோகம் இருக்கு உங்களுக்கு. 8ஆம் வீட்டு 12ஆம் பாவத்துல இருந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும். மகரத்தை பொறுத்தவரை சூரியன் உங்களுக்கு வந்து பகைக்கிறன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் போய் 12ஆம் இடத்துல மறைகிறது சூப்பரான ஒரு யோகம். திடீர் லாட்ரி யோகம். நிறைய பேர் கேட்குறீங்களே, எனக்கு நடக்குமா, கிடைக்குமா, கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்க போகுது ராஜா. திடீர் யோகம் வெளிநாட்டுல வெளியில் உள்ளவங்க கண்டிப்பா திடீர் யோகம் உங்க பக்கம் தேடி வருது. ஜாதக தசாபதி நல்லா இருந்துதான் சொல்றேன்.
அப்ப இதெல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. சகோதர சகோதரி உறவுகள், உங்களுடைய அன்பு சார்ந்த சகோதரி உறவு எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே இப்ப மகரத்துக்கு டைமிங் பக்கவா இருக்குது. அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கிட்டு இனிமே தொழிலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இனிமே தான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அது இல்லாம 10ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசிக்கு வந்துட்டா அடுத்து 2ஆம் மாதத்தோட சேர்றாரு. சனி பகவானோட சேர்ந்து 2ம் 10ம் அமைஞ்சால் தொழில நீங்க தான் ராஜா. இப்ப கொடுப்பாரு பாருங்க லாபத்தை தொழில்ல. யாரு ஜாதகத்துல நல்லா இருக்கோ மகர ராசியில தசாபதி யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொழில்ல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வந்தே தீரும். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இந்த மார்கழி மாசம் உண்டு. என்னைய பொறுத்தவரை மாமனார் மாமிய உறவா இருக்கட்டும், இதுல எல்லாமே நல்லா இருக்கும். இது மூலமா அனுகூலம் கிடைக்கலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம். இது எல்லா யோகமே சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. பெண்களுக்கு எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சினா பாருங்க, இரும்பு வேலை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கமிஷன் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? மிகப்பெரிய ஒரு வெற்றியான பாதையை நோக்கி போறீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே சாதகமா வருது. நீங்க போகக்கூடிய காலம் எல்லாமே என்ன காலம்? ஒரு பொன்னான காலம், ஒரு புண்ணியமான காலத்தை நோக்கி போறீங்க. இந்த காலத்துல பாருங்க உங்களுக்கு திடீர் யோகம்னா கண்டிப்பா கிடைச்சிடும். மெயினா எங்க போய் லோன் கேளுங்க, லோன் ஒன்னா உங்களுக்கு உடனே சேங்ஷன் ஆகும், கடன் உதவி உடனே எடுக்கும், கடன் பிரச்சனை முடிப்பீங்க, உடம்பு ஆரோக்கியம் பிரச்சனை பெருசாலுமே பிரச்சனை இருக்காது, பயப்படாதீங்க. நல்ல டைம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நட்சத்திர பலன் இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க எப்போதுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்க கவலைப்படாம பயணிங்க. ஒரு விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும் சொல்லுவாங்கல்ல. ஒரு விரைய செலவு கண்டிப்பா உண்டு, ஒரு இடமாற்றம் உண்டு, வேலை உதவியில பிரச்சனை தடை நீங்கும், நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், இடமாற்றம் இதெல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. அரசாங்க தொடர்பு, அரசு மூலம் அனுகூலங்கள், நண்பர்கள், பழக்க வழக்கம் இது எல்லாமே சூப்பரா இருக்குது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இல்லாம புராணத்துல பிறந்தவங்க, அதாவது உத்திராடத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க. திருவோண நட்சத்திரங்கிறது சந்திர பகவான் நட்சத்திரமா ஒரு அன்பை காட்டுவாங்க, பாசத்தை காட்டுவாங்க, ஒரு ஆசையை காட்டுவாங்க, எல்லாமே நல்ல ஒரு குணம் இருக்கும். இனிமே நல்ல ஒரு சிந்தனையாற்றல் வருது. திருவோணத்துல பிறந்தவங்க குடும்பம், வீடு, இடம், வண்டி, வாகனம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு. இடம் வாங்கக்கூடிய யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கடவுளுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம், தாய் தந்தை உறவுகள் எல்லாமே சூப்பரா இருக்கு என்னை பொறுத்தவரை. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை உங்க கற்பனை எல்லாமே நிஜமா மாறப்போகுது பாது திருவோணத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க. ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப மருத்துவ செலவு, விரைய செலவு எல்லாமே பார்த்துட்டீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், எதிர்காலங்கள், கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம், கூட்டு தொழில், பழக்க வழக்கம், தொழில லாபங்கள், உத்தியோகத்துல உயர் பதவிகள், வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், கணவனு சிந்தனை சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், மருத்துவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, நெருப்பு சம்பந்த வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கும். கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வரக்கூடிய மார்கழி மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.